வெல்கம் டு என்சிஆர்டி மேத் சேனல். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் இருக்கக்கூடிய 10th செம்மை பார்க்க போகிறோம். சம் என்னென்னா, மெடிசன் இஸ் பேக்டு இன் பாக்ஸஸ் விச் வே 4 kg 500 gram. So each weighing 4 kg 500 gram. How many such boxes can be loaded in a van which cannot carry beyond 800 kg? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய வேன், அந்த வேனோட மொத்த கெப்பாசிட்டி, அதாவது சுமை திறன்னு சொல்லுவாங்க, 100 kg 800 kg தான் அது பிடிக்கும். அதுக்குள்ளே நம்ம நிறைய பாக்ஸஸ், நிறையா நம்ம மருந்துக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய மருந்துக்கு தேவையான பாக்ஸஸ்லாம் வைக்கிறோம். அந்த ஒவ்வொரு பாக்ஸஸோட கெப்பாசிட்டி கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னா 4 kg 500 gram இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம 800 kilogram கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேன்குள்ளே வைக்கணும். அப்படி வச்சா நம்ம அந்த வேன்குள்ளே எவ்வளவு பாக்ஸஸ், எவ்வளவு அந்த அட்டைப்பெட்டிகளை வைக்க முடியுங்கிறது தான் நம்மளோட கேள்வி. நம்ம இப்போ பதிலுக்கு போகலாம். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பாக்ஸும் ஒவ்வொரு அட்டைப்பெட்டியும் 4 kilogram 500 gram இருக்காங்க இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். முதல்ல அந்த வேன்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பெட்டியோட, அதாவது ஒவ்வொரு மருந்து பெட்டியோட எடை என்னென்னு எழுதுவோம். எடை என்னென்னா 4 kg 500 gram அப்படிங்கிறது எடை. மறுபடியும் நம்ம என்ன எழுதணும்னா, அந்த மொத்த வேனோட சுமை திறன், சரிங்களா? அதாவது லோட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. சுமை திறன் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 800 kg கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கிராம்னு இருக்கு இல்லையா, அந்த கிராமை கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு பெட்டி, மருந்து பெட்டியோட நம்மளோட வெயிட் இருக்கு இல்லையா, அது கிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராமை நம்ம கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, 1 kilogram அப்படின்னா நம்ம 1000 கிராம்னு சொல்லுவோம். அப்போது நம்ம அந்த 500 கிராமை கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, 500 1000ஆல் வகுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 கிலோகிராமில் 1000 கிராம் இருக்கும்போது நம்ம 500 கிராமை நம்ம கிலோகிராமை மாற்றணும்னா அதை 1000ஆல் வகுக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கிராம் கொடுத்தாலும் அதை கிலோகிராமை மாற்றணும்னா அத்தனை கொடுத்துருக்க கிராமையும் டிவைட் பண்ணி எதால் டிவைட் பண்ணணும், எதால் வகுக்கணும்னா 1 கிலோகிராமுக்கு எவ்வளவு கிராம் இருக்கோ அதால் வகுக்கணும். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வகுக்கலாமா? வகுத்தா என்ன ஆகும்? 500 1000ஆல் வகுக்குங்க. அப்போ வகுத்தா என்ன வரும்? 0.5 0 அடிச்சிட்டிங்கன்னா 5/10 வரும். 5/10 1/2 மாற்றினீங்கன்னா 0.5 kg. அப்போ 4 kgயும் 0.5 kgயும் கூட்டினா ஒவ்வொரு மருந்து பெட்டியோட எடை 4.5 kgன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெண்டாவதாக கண்டுபிடிக்க வேண்டியது, எவ்வளவு மருந்து பெட்டிகள் அந்த 800 kilogram கொள்ளளவு எடை தாங்கக்கூடிய, சுமை தாங்கக்கூடிய அந்த வேன்குள்ளே நம்ம அடுக்கி வைக்கணுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம 800 kgவும் 4.5 kgவும் நம்ம வகுக்கணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எவ்வளவு மேக்ஸிமம், எவ்வளவு அதிகபட்சமான பெட்டிகளை, மருந்து பெட்டிகளை அதுக்குள்ளே அடுக்க முடியும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? ரெண்டையும் வகுக்கணும். 800 kgவும் 4.5 kgவும் வகுத்தா புள்ளி இருக்கா, அது புள்ளி போகிறதுக்காக மேலையும் கீழையும் நீங்கள் 10ஆல் என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். பெருக்கிக்கிட்டா 8000 / 45 வந்திருக்கு. அப்போது வகுக்கப்படும் என்ன, நம்ம என்ன பண்ணணும், 8000 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வகுத்தியா 45 வச்சுக்கோங்க. இப்போ இதை வகுங்க. 1 × 45 எவ்வளோ? 45. இப்போ இது ரெண்டையும் கழிக்கலாமா? 0வையும் 5ஐயும் கழிக்க முடியாது. 1 கடன் வாங்கி அதை 7ஆக மாற்றிட்டு 1 பக்கத்தில் வச்சுக்கோங்க. 10 5ஐயும் கழிச்சா 5, 7ஐயும் 4ஐயும் கழிச்சா 5 6 7 3 வரும். 35 பத்தாது. அதனால் வகுக்கப்படும் இல்லை இருக்க. அப்படி கீழே இறக்குனா என்ன வரும்? 350 வரும். 350க்கு இப்போ 45வது வாய்ப்பாட்டில் 350 எப்படி வந்தணும்னா, பக்கத்தில் கணக்கு போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி கணக்கு போட்டால் 7 × 45 என்ன வரும்? 315. இப்போ 350ஐயும் 315ஐயும் நம்ம கழிக்கணும். எப்போ போல தான் 1s பொசிஷனில் 0வும் 5ம் இருக்குது. நம்ம 10s பொசிஷன், சரியா? 5 1 இருக்கா, 5 அடிச்சுட்டு 4 போடுங்க. 0க்கு பக்கத்தில் 1 போடுங்க, 10 வரும். 10ஐயும் 5ஐயும் கழிச்சா 5 வரும். 4 1ஐயும் கழிச்சா 2 3 4 வருதா?
35 வருது. சரிங்களா? 35 மறுபடியும் வந்து வகுக்கப்பட்டவன்லேருந்து ஒரு சைஃபர் கீழே இறக்கிக்கோங்க. 350 வரும். 350 அதே 350 இல்லையா? 7 பெருக்கல் 45 எவ்வளோ வரும்? 315. இப்போ இது ரெண்டையும் கழிங்க. கழிச்சிங்கன்னா அதே 35 தான் வரும். இப்போ அந்த 35 இப்போ வரும்போது நம்ம சைஃபரை மேலேருந்து கீழே இறக்க முடியாது. அப்போது இப்படி ஒரு நிலைமை வரும்போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஈவில் புள்ளி வச்சுட்டு வகுக்கப்படும் எண்ணாக இருக்கக்கூடிய 35 பக்கத்தில் ஒரு சைஃபரை போட்டுக்கோங்க. அப்புறம் 7 பெருக்கல் 45 என்ன வரும்? 315. அதை கீழே போட்டுக்கோங்க. இப்போ 350யும் 315யும் கழிச்சா என்ன வரும்? அதே 35 தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 35 எழுதிக்கணும். மறுபடியும் நம்ம ஈவில் ஒரு புள்ளி இருக்கான்னு புள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? பரவாயில்ல, எங்கே இன்னொரு சைஃபரை போட்டுக்கலாம். 35 பக்கத்தில் சைஃபரை போட்டால் 350. மறுபடியும் 7 பெருக்கல் 45 வரும் 315. இப்படி 35 315ன்னு போய்கிட்டே இருக்கும். ஒரே இதுதான் கணக்கு போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கிறத நம்ம எடுத்தணும்னா புள்ளிக்கு அப்புறம், அதாவது ஈவில் புள்ளிக்கு அப்புறம் 2-3 நம்பர் வந்தால் போதும். ஒரே நம்பர் வந்ததுன்னா நிறுத்திக்கிட்டு 2-3 நம்பரோடு நிறுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? 7 7னா 7க்கு அப்புறம் 8 இருக்கு இல்லையா? அதனால் புள்ளிக்கு அப்புறம் 7 8ன்னு மாற்றிக்கணும். இப்போ இதை ரவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 177.78ன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது அதிகப்படியான பெட்டிகள், மருந்து பெட்டிகள் தான் கேட்டிருக்காங்க. நம்ம மருந்து பெட்டிகளோட கணக்கிடும் போது நம்ம புள்ளியை கணக்கிட மாட்டோம். வெறும் அந்த நம்பரை மட்டும்தான் கணக்கிடுவோம். அது என்ன 177. 177 பெட்டிகள் தான் கிலோகிராம் சுமைத்திறன் இருக்கக்கூடிய அந்த வேன்குள்ளே நம்ம அடுக்கி வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் விடை. Thank you for watching my video. Subscribe NCERT for more math related videos useful for both academic and competitive exams. இதில் எல்லாத்தையும் நான் தமிழில் மொழிபெயர்க்கிறது பார்த்து படித்து புரிஞ்சு கற்றுக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.